கிறிஸ்துக்குள்ள பிரியமான தேவ ஜனங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற காரியம் வந்து மேத்யூ சாப்டர் 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வந்து இருக்கிற காரியங்களை வந்து நம்ம 4-5 விஷயம் இருக்குது. அதை வந்து நம்ம பார்ப்போம். எப்படி பகுதியாக பார்ப்போம். அதனால் அதுக்கு முன்பாக நம்ம ஒரு ஜெபத்தை ஜெபிச்சிருவோம். பரிசுத்தமான கிருபை உள்ள மகிமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே, வெளிச்சத்தின் தந்தையே. இந்த மத்தேயு அதிகாரத்துக்காக 6ஆம் அதிகாரத்துக்காக ஜெபிக்கிறோமப்பா. இந்த விஷயத்தில் நீர் எங்களுக்கு இன்றைய நாள் என்ன சொல்லுகிறீரோ அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள புரிஞ்சுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீ பேசுகிறத நாங்கள் கேட்க கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தமான விஷயங்களை பேசும்போது பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு நீர் விளையாடி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களை குணங்களும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதியும். பாக்கி கேட்குற விஷயங்களும் பேசுகிற காரியங்களும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜனங்களே, இன்றைய நாளில் இந்த மத்தேயு அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க இருக்கிறதுனால முதலாவது வசனத்துலேருந்து 1ஆவது வசனத்துலேருந்து இந்த 4ஆவது வசனம் வரைக்கும் எது குறித்து பேசுதுன்னா, நீடி தேவைகள், மற்றவங்க தேவைகளை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்ம உதவி பண்ணுறோம். அந்த உதவியை நம்ம எப்படி செய்கிறோன்றது தான் நம்ம பார்க்க வேண்டும். எப்படி நம்ம இன்றைய மாடர்ன் உலகத்தில் இருக்கிற போது நம்ம வந்து உதவி வந்து ஒரு பண்ணும்போது ஃபோனோட ஒரு செல்ஃபியோடு பண்ணுறோம், இல்லை ஒரு வீடியோவோடு பண்ணுறோம். அதை பைபிள் அது குறித்து எது சொல்லுதுன்னு பார்க்கலாமா? ஆறாம் அதிகாரம் 1. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. 2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் எப்படி செய்யக்கூடாதா? ஒரு மாயக்காரன் போல நம்ம என்ன பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது. நம்ம இந்த மாடர்ன் உலகம் சொன்னேன்னு தெரியுமா? எதுனா இந்த மீடியா டெக் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம சில விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம். இப்போ யாரோ ஒருத்தர் உதவி பண்ணார், அதை வந்து சுலபமாக அவர் வந்து அமெரிக்காவில் அவர் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறாரு. நம்ம அதை வந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகலனாலும் நம்ம ஃபோன் மூலயமா அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓ, இன்னார் ஒருத்தர் இன்னாருக்கு உதவி செய்கிறாரு, அது நம்ம ஒரு ஃபோன் மூலயமா பார்த்துக்கலாம். ஓகே, இவர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு துணி வாங்கி கொடுத்தாரு, அதை வந்து அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறாரு. அந்த ஃபேஸ்புக் மூலயமா நம்ம பார்க்குறோம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தெரிஞ்சு எப்படி மற்றவங்களுக்கு நான் செய்கிற உதவி வந்து மற்றவங்களுக்கும் தெரியணும். அதுக்கு அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இது வந்து நான் இதை பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் வந்து அது வந்து உற்சாகமாக இருக்கும், அவங்களும் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு. அது சரியா தவறா நம்ம யோசிக்க ஒரு விஷயம். ஆனால் பைபிள் தெளிவாக என்ன சொல்லுது, நீ ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அது வந்து யாருக்கும் தெரியாதபடிக்கு நீ வந்து செய்யணும் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. 4. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இங்க பாருங்களேன், இன்னைக்கு இந்த இப்படியா நம்ம ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணும்போது, அப்புறமா நம்ம யூடியூப்ல பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகத்துலேருந்து ஒரு லைக்ஸு, பல கமெண்ட்ஸு, சில ஷேர்ஸ். அப்படின்னா ஷேர்ஸ்னாக்கா அப்படி பங்குலேருந்து கொடுக்குறதில்ல, அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுவாங்க, அமுச்சு விடுவாங்க. அதுதான் ஷேர் சொன்னேன். இந்த உலகத்தில் இந்த மாதிரி பார்த்துட்டு இது செய்வோம். ஆனால் இந்த 4ஆம் வசனத்தில் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆண்டவர் பார்த்தாருன்னா அதுக்கு நமக்கு என்ன கொடுப்பாரா? அதுக்கான தேவைகளை நமக்கு கொடுப்பார்.
வசனம் வந்து 5 அன்றியும் அந்த நாளில் நமக்கு கண்டிப்பாக நமக்கு சேர வேண்டிய விஷயம் எங்கங்க? பரலோகத்தில். இந்த உலகத்தில் அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட். அதுக்கு மேலே போனால் ஒரு ஃபோன் பண்ணி உங்களை வந்து இது பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த வீடியோத்தை என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்குவாங்க. அதுதான் அதுதான் இல்லைங்களா? ஆனால் பைபிள் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி நன்மைகளை செய்யும் போது யாருக்கும் தெரியாத நீங்கள் இந்த கை செய்கிறது இந்த கை தெரியலனாக்கா அது யாருக்கு செஞ்ச மாதிரி? ஆண்டவருக்கே செஞ்ச மாதிரி. அதுக்கு ஆண்டவர் பிரதிபத்தமாக அதுக்கு என்ன பண்ணுவார்? நம்மளுக்கு அதுக்கான தேவைகள் நீங்கள் பரலோகத்தில் சேர்க்குறீங்க அப்படின்னு தெளிவாக இந்த வசனம் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அடுத்தது ஜெபம். ஜெபத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த 6ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துலேருந்து நம்ம 15வது வசனம் மட்டும் பார்க்குறோம். அப்படின்னா ஒரு ஜெபிக்கும் போது ஒரு ஜெபம் எப்படி செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு என் ஜெபி அப்படின்னு சொன்னாலே ஐயோ கூச்சமாகுது, வெக்கமாக இருக்குது, எனக்கு அந்த வார்த்தைகள் வராது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறார். இந்த ஜெபத்தை பல சபையில் ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்பாக இந்த வசனத்தில் எப்படி சொல்கிறேன்னா, எப்படி ஜெபிக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், யாரை மாதிரி ஜெபிக்கக்கூடாதுன்றதும் நமக்கு இந்த இடத்துல நம்ம வாசிக்க தெரியும். நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று. இங்க பாருங்க, நான் சொன்னபடி எப்படி மனுஷர் காண்கிறார்கள், மனுஷன் நான் ஜபிக்கிறதுனால வெக்கப்பட்டுருவாங்களாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதே நேரத்தில் சில மனுஷங்க இப்படி ஜபிக்கிறத பார்த்துட்டு ஓ அந்த மாதிரி நம்ம ஜபிக்கலாம். இல்லை, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? ஒரு சிம்பிளா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கா தெளிவான விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அது போல நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். பாருங்களேன், நம்ம இதுக்கு இந்த அதிகாரத்தில் முதலாவது விஷயங்களை பார்க்கும் போதும் நம்ம தேவைகளை மற்றவங்க தேவைகளை சந்திக்கும் போது அந்த ரகத்தில் பண்ணும்போது நம்ம தேவன் அதுக்காக என்ன பண்ணுவார்? நமக்கு அதுக்கான ரிவார்ட்ஸை கொடுப்பார். அதே போல தான் இங்கே கூட நம்ம ஜெபத்துக்காக பதில் கொடுக்கிறவர் தேவன். இப்படி நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குற தேவன்கிட்ட நம்ம பேசுறதுக்கு முன்பாக நம்ம எப்படி நம்ம விஷயங்களை கேட்க வேண்டும் நம்ம என்ன பண்ணணும்? ரெடி பண்ணியிருக்கணும். அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான் மத்தியில் நம்ம பேசுறதுக்கு முன்பாக அவங்ககிட்ட போய் நம்ம சந்திக்கிறோன்னா நம்ம எப்படி அவங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் ஆயத்தப்படுத்திக்கின்னு போகிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம கேட்க வேண்டும். அதனால நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். 7 அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். 8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். 9 இந்த வசனம் வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு நம்ம ஒழிப்பே கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஜெபிக்கணும், தெளிவாக ஜெபிக்கணும். ஒரு எச்சரிக்கையோடு ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நம்ம பைபிளில் வாசிக்க கேட்குறோம், நம்ம கருத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். இங்கே எப்படி சொன்னார் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முன்பாக நம்ம சில விஷயங்களை அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஜெபிக்க முன்னாடியே அது இயேசப்பாக்கு தெரியும் அப்படின்றது வசனம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தாது. ஆண்டவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களான்ட்டு. பட் இப்போது ஒரு குழந்தை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிறந்த குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றது அவங்களோட பெற்றவங்களுக்கு தெரியும், முக்கியமாக தாய்க்கு தெரியும். ஸோ அதே போல தான்
இயேசு கிறிஸ்துவும் இங்கே வெளிப்படுத்துறார். அப்படியாது நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது அது அழுவும் போது அது பசிக்கு அழுவுதா இல்லை எதுனா பிரச்சனைக்கு அழுவுதான்றது தாய்க்கு தெரியும். அதே நேரத்தில் அது வந்து அவங்களுக்கு அது கொடுத்து அவங்களுக்கு கேட்கும் போது அவங்க கொடுப்பாங்க. அதே போல தான் இந்த ஜெபமும் நம்ம வந்து தேவைகளுக்காக போகிறோமா, இல்லை மற்றவங்க பாரத்துக்காக போகிறோமா, அல்லது நம் சபைக்காக போகிறோமா, இந்த மாதிரி வகை வகையான விஷயங்கள் போகும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ரெடி ஆகிட்டு நம்ம போகும்போது நமக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 10. இங்கே பாருங்களேன், அது எப்படி ஆரம்பிக்க பாருங்களேன். ஃபஸ்ட்டு தேவனுக்கு அவர் அட்ரஸ் பண்ணுறார். அப்படியாவது தேவனுக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்போது ஒரு பாஸ்கிட்ட போயிட்டு நான் ஒரு விஷயத்த ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுவோம், குட் மார்னிங் சார், அவங்கள வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் நம்ம கேட்குறதுக்கு முன்பாக அவரை வந்து கனப்படுத்துகிறோம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவர் அநேகத்தை படித்தவர்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறோம், அவர் எப்படி சொல்லி கொடுத்துக்கிறாரு, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதா. அவரோட நாமம் உண்மையாக பரிசுத்தருங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு நம்ம நினைவு கூறுகிறோம் சொல்லிட்டு அடுத்தது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. யாரோட ராஜ்யங்க? தேவன ராஜ்யம் நம்மோட நம் சமூகத்தோட வர வேண்டும். அதுதான் அவர் ஃபஸ்ட்டு அதை குறித்து பேசுறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து எப்படி சொல்றோம்னா, நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டேன், அது ருசி ரொம்ப நல்லா இருந்ததுனால நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். அதே போல தான் இந்த விஷயம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எப்படி உங்களோட ராஜ்யம் வந்து பரமண்டலத்தில், அதாவது பரலோகத்தில் நடுகிறதோ அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் என்னோட வீட்டிலும், அதாவது இந்த கொஞ்ச நாள் இருக்கிற இந்த உலகத்திலும் வேண்டும் என்று நம்ம அவருக்கு உறுதிப்படுத்த வேண்டும். எப்படின்னா இந்த உலகம் நம்மளுக்கு சில நாட்கள் மட்டும்தான். அந்த நாட்கள்லையும் நம்ம வந்து தேவனுக்காக நம்ம வாழும் போது அவரோட நாமத்தை மகிமைப்படும்படி உம்முடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும். இங்கே பல பேருக்கு அதுக்கு இல்லை, அவங்களுக்கெல்லாம் அது போய் சேர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12. எப்படின்னா இது கேட்டோம், தேவனோட ராஜ்யம் வரணும்னு கேட்குறோம், அதனால நமக்காக நம்ம ஜெபிக்கிறோம். எப்படி, என் வயிற்றுக்காக, என் சரீரத்துக்காக சில விஷயங்கள் தேவை. அதாவது சாப்பாடு மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் தேவை. அதுக்கு வந்து அன்றைக்கு நீங்கள் சந்திங்க, எனக்கு தாங்கப்பா. அது பாரு இந்த வார்த்தை எப்படி கற்று கொடுக்குறாரு, அன்றைக்கு எனக்கு தாங்க. அப்படியாவது நம்ம வந்து எல்லா நேரத்திலும் தேவனையே நோக்கி பார்க்கணும். அப்போ அவரோட பிரசன்னத்தை நமக்கு தருவாரு. அதே போல தான் ஜெபிக்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13. எப்படி எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நீங்கள் மன்னிங்க. எப்படின்னா, நான் இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை வைத்து நான் மற்றவங்களை என்ன பண்ணிடுவேன், அவங்கள வந்து கஷ்டத்துக்கு கொண்டாடுவேன். அந்த கடன்களை மன்னிக்கணும்னா நான் அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், அதே நேரத்தில் கர்த்தர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அப்போது இந்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமான்றது நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம மன்னித்தால் நமக்கு மன்னிப்பு உண்டு. அது அடுத்த வசனத்தில் பார்ப்போம். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இங்கே வந்து இந்த உலகத்தில் வந்து நான் பாடுகளை பட்டேன், ஆனால் அதை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னவிட்ட நம்ம இந்த விஷயத்தை கேட்குறது கண்டிப்பாக கேட்க வேண்டிய விஷயம். எப்படின்னா, எங்களை சோதனைக்கு நாங்கள் விழுந்துட்டோம், அந்த சோதனையிலேருந்து எங்களை என்ன பண்ணுங்க, நீங்கள் மீட்டு கொள்ளுங்க. ஏன்னா நம்மளால் முடியாத சில விஷயங்கள் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். ஸோ கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கும் போது இந்த விஷயங்கள்லேருந்து நமக்கு என்ன பண்ணுவார், கண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுதலை தருவார். அவன்கிட்ட அவனை ஜெயிக்கிறதுக்கு அவர் தான் வல்லவர், அவரால் தான் அது முடியும். எப்படின்னா, அவர் ஜெயித்தவர், அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் நம்மளோட இருந்து நம்மளை விடுதலை ஆக்குவார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. இப்படி
இதெல்லாம் சொல்லிட்டு ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. எப்படின்னா இதெல்லாம் வந்து அவரோடது. நம்ம ஏதோ கொஞ்ச நாள் வந்தோம், இருக்கிற நாளில் வந்து நம்ம எப்படி இருந்தோன்றது பைபிள் கூறுகிறதோ அது போல நடக்கும்போது தேவனோட பிள்ளை என்று நம் நினைத்து பார்க்கறது மட்டும் இல்லை, நிரூபிக்கிறோம். அது தேவனோட பலத்தால். அப்போ நம்மளுக்கெல்லாம் என்ன நடக்கும் அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். ஆமென் என்பதே. 14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். 16 நீங்கள் உபவாசிக்கும். இங்க பாத்தீங்களா, நம்ம மன்னிச்சா நமக்கு மன்னிப்பு உண்டு, நம்ம மன்னிக்கலன்னா நமக்கு மன்னிப்பு உண்டா? அதை நீங்கள் செஞ்சுட்டு பார்க்க வேண்டும். நம்ம அவர்கள் இருக்கிற விஷயத்தை குறித்து நம்ம பேச வேண்டாம். பட் நம்ம மற்றவங்களை மன்னித்தா தேவன் நம்மளை மன்னிப்பார். அதே போல தான் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மற்றவங்களை மன்னிப்பார்கள், சில பேர் மன்னிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள்னால சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண வேண்டும், இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நீங்கள் சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் சுவாமி, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த விஷயத்தை கற்றுக் கொடுங்க, அது மட்டும் இல்லை அதில் ஜெயத்தை கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ அடுத்தது விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தெளிவாக இது வந்து நம்ம உபவாசத்தை பற்றி இந்த வசனங்களை வாசிக்கிறோம். 16 நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். பாருங்க, இந்த மாயக்காரன்ற விஷயம் அடிக்கடிக்கு வருது. நம்ம உபவாசிக்கும் போது மாயக்காரர் போல இருக்கக்கூடாதான். அதாவது நம்ம வந்து எப்படின்னா பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், நம்ம எப்படி பண்ணுறோம் இந்த காரியங்களை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் உபவாசம் ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வைத்த எம்டியாக வச்சு, அதாவது காலியாக வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஜெபிக்க போகிறோம். அப்போது நம்ம முகம் வந்து எப்படி இருக்கணும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு டானியல் அந்த அரண்மனையில் போய் ராஜாவின் இதில் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. பட் டானியல் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு சில விஷயங்கள் கொடுங்க, அது மட்டும் நான் வைத்து நான் வந்து பூஸ்டியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். ஆனால் அதை நிரூபித்தார். அதே போல் தான் இங்கே இருந்து நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது, நம்ம உபவாசத்தில் இருக்கும்போது, இந்த உபவாசத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கணும், நம்ம எண்ணெய் போட்டு நம்ம முகம் வந்து உபவாசம் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணணும், நம்ம வீக்னஸை தெரியக்கூடாது. நமக்குள்ள அவரோட ஆவி இருந்து நம்ம வந்து தெளிவாகவும் தைரியமாகவும் பூஸ்டியாகவும் இருக்க நம்ம வந்து உபவாசம் இருக்கணும். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 17 எப்படி அந்த மாதிரி இருக்கும்போது யாருக்கு அந்த விஷயத்துல என்ன இருக்கும், அந்த உபவாசத்துல ஒரு நம்ம என்ன பண்றோம், நம்ம உபவாசக்கிறன்று மற்றவங்களுக்கு வெளிப்படுத்திடுறோம். நம்ம வெளிப்படுத்த யாருக்கு வெளிப்படுத்தணும், ஆண்டவருக்கு வெளிப்படுத்தணும். ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் போது நமக்கு அதுக்கான பிரதிபலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அப்புறமா எப்படி இருக்கணுமோ அதுக்காக நம்ம வந்து முகத்தை கழுவி நம்ம வந்து சுத்தமாக இருந்து நம்ம வந்து ஒரு 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 இடத்துக்கு போகிறோம்னாக்கா நம்ம எப்படி போவோம், ரெடி ஆகிட்டு போவோம் இல்லையா, தெளிவாக தலை வாரி பிளைசர் போட்டு கோட்டு போட்டு ஷூட்டு போட்டு ஐயோ ஒரு ராஜாவை போல ரெடி ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம சில இந்த ஃபாஸ்டிங் ரிசல்ட்டில் சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகும்போது அவரோட பிரசன்னத்துக்காக நம்ம போகிறாங்க. இந்த உலகத்தையே உண்டாக்கின தேவனோட பார்க்க போகும்போது அவருக்காக நம்ம போகும்போது நம்ம வந்து எப்படி இருக்கணும்னு கத்துறாங்க பாருங்க. நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. 18 அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இங்க பாத்தீங்களா, கேட்டீங்களா எப்படி இருந்தாங்கன்னா, நம்ம எதுக்காக போறோம், நம்ம தேவைக்கு போறோம், யார்கிட்ட போறோம், ஆண்டவருக்கு போறோம். ஸோ ஆண்டவருக்கும் நமக்கும் வந்து தான் அந்த லிங்க் இருக்குது, அந்த உறவு இருக்கு. அந்த உறவுல வந்து நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளோ ஒரு அந்த உறவு நெளிச்சு இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும்.
நம்ம வந்து மனுஷர்களுக்காக பண்ணோம்னாக்கா அது மனுஷர்களுக்காக இருக்கும், தேவனுக்காக பண்ணும்போது அது தேவனுக்காக இருக்கும். அதனால நாம் அந்த எப்படி போகிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது. ஆனால் அதில் அவங்க எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க, ஆண்டவர் அதில் எவ்வளோ மகிமை அடிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். 19. இந்த அடுத்த வசனங்களை பார்ப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பூமியில பொக்கிஷத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதா, சேர்த்து வைக்கக்கூடாதான். பொக்கிஷம்னா என்னது? கோல்டா, வீடா, அல்லது சொந்த பந்தமா? யோசித்து பாருங்களேன். நம்மளோட பொக்கிஷம் எங்க இருக்குது? பரமண்டத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற இடத்துல நம்மளோட பொக்கிஷம் இருக்கிறது. அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? மிக 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 தெளிவா இருக்கணும். 20. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. 21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டாங்களே, அது எங்கே சேர்த்து வச்சோம் நம்மளுக்கு தான் தெரியும். எப்படின்னா, நான் எதில் நான் சந்தோஷமாக இருக்கிறோமோ அதில் நம்ம சேர்த்து வைப்போம். ஆனால் பைபிள் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துறது என்னன்னா, தேவனை தேடும் போது நமக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கும், தேவனை தேடாதபடிக்கு பொக்கிஷம் எங்கே இருக்கும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தது நம்ம சரீரத்தை பற்றி பேசுறீங்க. நம்ம சரீரத்தை பற்றி இங்கே வெளிப்படும் போது நம்ம சரீரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம் கண். நம் கண் எப்படி இருக்கிறதோ அதுதான், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சரீரம் இருக்கும். கர்த்தர் இந்த இந்த 2 கண்ணுகளில் வந்து மிக ஒரு பொக்கிஷமாக நம்ம கொடுத்துருக்கிறார். இது வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த கண்ணை வைத்து நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம கண்ணில் பகுதி ஆகிறது தான் நம்ம சரீரத்துக்கே எல்லா இடத்துக்கும் அது போய் சேர்க்குது. அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றதுக்கு இங்கே உதாரணம் இருக்கு பாருங்க. கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். 23. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். 20. எப்படி இருக்குமாங்க? நம்ம வெளிச்சமாக இருந்தாக்கா ஒளியாக இருப்போம், வெளிச்சமாக இல்லைனாக்கா என்னவா இருக்கும்? இருளாவா இருக்கும். 4. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. யார்ப்பா இந்த 2 எஜமான்கள்? சிந்தித்து பார்க்கறது தப்பா இல்லை. நமக்கு நம்மளோடு இருக்கிற ஒரு எஜமான், இன்னொன்று இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான். உலகத்தை குறித்து சிந்திக்கிறவனுக்கு உலகத்தின் காரியங்கள், தேவனோட காரியங்கள் சிந்திக்கிறவங்களுக்கு தேவனோட காரியங்கள். அப்படியானா இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவை இருக்குது, தேவையில்லாத இல்லை என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சார், நமக்காக பாவங்களை சுமந்தார், நம்மளை விடுதலாக்கினார். அவர் வந்து நம்ம வந்து அவர் போட்ட ஒரு பிச்சையால் நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறோம். ஸோ முதலாவது அவருக்கு நம்ம தேடும் போது நம்ம வாழ்க்கையில் மிக பல காரியங்கள் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்கிற ஒரு விஷயத்துலையும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும்படி நம்ம என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறவன் யாரு? அவன் என்ன நமக்கு செய்ய முடியும்? நம்ம பட்சத்தில் தேவன் இருக்கிறதுனால எதுவும் நம்மளை வந்து அண்டாதபடிக்கு நம்மளை தேவன் காத்து கொள்வார், தேவன் பரிசுத்தப்படுத்துவார். புரியுதா? அதுதான் அது குறித்து உலகத்து காரியத்தையும் மேலோகத்து காரியத்தை பற்றி பார்ப்போம். சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 பேருக்கும் பண்ண முடியுமா? ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படி? ஏதாவது ஒன்றால் நம்மளால் செய்ய முடியும். காசும் வேணும், தேவனும் வேணும் அப்படின்னு நினைப்போம்.
ஆனால் தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாரு, நாமும் தேவனை எப்படி பார்க்குறோன்றது முக்கியமான விஷயம். அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா கவலைகள். அதாவது எந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா கேளுங்களேன். 25 ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்களேன், அடுத்த வருஷம் அப்படி இருக்குன்னா என்ன சாப்பிடுவோம், என்ன செய்வோம், எப்படி இருப்போம் நிறைய தெரியாது. இந்த நாட்டில் நிறைய பேர் நிறைய பிளான் வச்சு நடக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரில. ஆனால் நம்மளும் பிளான் பண்ணியிருப்போம், சில நடக்கும், சில நடக்காது. ஆனால் நம்ம எப்படி பண்ணக்கூடாதான், நாளை குறித்து நம்ம யோசிக்க தேவையில்லையா. ஏன்னா நாளை குறித்து தான் நம்மளை பற்றி யோசிக்கணும். அதுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி தீர்மானம் ஆகிட்டு. அப்படின்னா ஏசப்பா எல்லாம் தீர்மானிச்சிட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வந்து செஞ்சிட்டார். நம்ம இப்படி இருக்க போகிறோம், நம்ம இப்படி இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படுறதுக்கு நம்ம எல்லா காரியங்களும் செய்யணும். ஆனால் நீங்கள் ஆசைப்படுங்க, தப்பு. ஆனால் அந்த ஆசையை ஆண்டவர்கிட்ட கொண்டு போகும்போது அந்த ஆசையை அவர் நிறைவேற்றுவார். எப்படி? அது நன்மையாக இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டோமா அவர் நடத்துவார். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? 26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ஒரு உதாரணத்தை எப்படி கொடுக்குறாரு. ஆகாசத்து பட்சிகள் நமக்கு தலை மேலே பறக்கிற அந்த பறவைகளை பற்றி அவர் சொல்கிறாரு. ஒரு பறவையை பற்றி நமக்கு சொல்கிறாருன்னா அந்த பறவைக்கு அவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு, அதே நேரத்தில் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாரு. நம்ம இந்த வசனங்களை வாசிக்கப்போம். நமக்கு எவ்வளோ பறவையோடு நம்மளை வந்து உயர்த்தி நம்மளை பார்க்குற தேவன், நமக்காக எல்லா காரியங்களும் செய்த தேவன் எப்படி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு பாருங்க. இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், இதில் பல விஷயம் கற்றுக்க வேண்டிய விஷயம், கற்றுக்கணும் நம்ம விட்டுறாதபடிக்கு இதை நிறைவேற்றணும். அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? 27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது பாருங்களேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம், ஆனால் நம்மளை வந்து நம்ம ஹைட்டும் தேவன் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அவர் தீர்மானிச்சிட்டார். ஸோ அது வந்து யாரால் பண்ண முடியுமா? பைபிள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து தெளிந்த புத்தியோடு நம்ம இருப்போங்க. எனக்கு இதுதான், இதுக்கப்புறம் என் தேவன் அப்படின்னு நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை நமக்கு செழிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பாருங்களேன், தேவனை இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பறவைகளை பற்றி பார்த்தோம். அந்த தேவன் அதுக்கு எல்லாமே கொடுக்குறாரு. அது நாளைக்கு குறித்து யோசிக்காது, எல்லாமே கொடுக்குறான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு புஷ்பத்தை பற்றி சொல்கிறாங்க. காட்டு புஷ்பம், காட்டில் எங்கேயோ ஒரு காட்டில் இருக்கிற ஒரு புஷ்பத்தை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு வந்து எப்படி அது வளருது, எப்படி அது இருக்கிறது, அது வந்து வேலையை செய்கிறதுல ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அதுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, உதவி செய்கிறாரு என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உடைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. 29 என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30 அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? தேவன் சொல்ற அல்ப விசுவாசிகளே. எப்போ இந்த கப்பலில் கரை சேர்றதுக்கு முன்பாக சீசர்கள் பயந்துட்டு ஏசப்பா கூப்பிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்பா? ஏசப்பா சொல்கிறார், அல்ப விசுவாசிகளே, உங்களுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க? அதே போல் தான் நம்மளுக்கும் சொல்கிறாரு. எனக்கு நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்ம விசுவாசம் எந்த நிலைமையில் இருக்கிறது, நம்ம விசுவாசத்துக்கு ஈடாகாது எது? நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு இருக்கணும்.
நாளை குறித்து நம்ம யோசித்து பார்க்குறது ஒன்றுமே, நம்ம யோசித்து நம்ம 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 வந்து கவலைப்பட்டு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தேவன் தெளிவாக சொல்லுறார், நம்ம விசுவாசத்தில் தேறணும், மற்றவங்களை தேற்றணும். 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். யார் தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டீங்கன்னா, அஞ்ஞானி. ஞானி வேறு, அஞ்ஞானி வேறு. ஆனால் அது நமக்கும் தேவைப்படுதான். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற மட்டும் நமக்கு தேவைப்படுது. ஆனால் அது தெரிஞ்சிருக்கிற ஆண்டவர் எப்படி பார்த்து சொன்னார், நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுதோ அதே போல தான் அவருக்கு இந்த விஷயங்களை தெரிந்திருக்கிறது. அவருக்கு தெரியும் நம்மளுக்கு இது தேவை, அதாவது நமக்கு தேவைகளை சந்திப்பார். ஆனால் நமக்கு அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு தேவன் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். தேவன் தான் அதுக்கு உதவி செய்யணும். 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு அவருக்கு அந்த அவ்வளோ இடங்குது, ஏன்னா அவருக்கு இவ்வளோ சந்தோஷமாக்குறாரு இப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ண கவலைப்படுறாங்க. இல்லைங்க, யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும்னு அவரை வச்சிருக்கிறாரோ அது அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் முன்குறித்தே அவருக்கு தெரிந்து அந்த விஷயங்களை அவர் எல்லாத்தையும் ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிறவர். அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. என் தேவன் எல்லாம் பார்த்துக் கொள்வார், என் தேவன் எல்லாத்தையும் நடத்திக் கொள்வார், என் தேவன் என்னோடு எதிர்த்து வழி நடத்துவார் என்ற விசுவாசம் ஒருபோதும் நமக்கு குறைந்தாதபடிக்கு நம்ம நடந்து கொள்ளணும்னா கர்த்தருக்குள் இருந்து நம்ம களி கூறணும். ஒவ்வொரு விஷயங்களும் அவரை பற்றி நம்ம செய்யும் போது நம் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இதை பற்றி நம்ம என்ன பண்ண முடியாது, கவலைப்பட முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் கவலைகள் உண்டு. இதை மேற்கொள்ளனா நம்ம கண்டிப்பாக கர்த்தரோட துணையோடு நம்ம செய்யும் போது நம் வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம், நம் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போன்றது உறுதி. 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். இங்க வந்து எப்படி முடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாளை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கவலைப்படக்கூடாதான். ஏன்னா அன்றெண்டு நாள் அது கவலைப்படணும். நமக்கு கொடுத்துருக்கிற விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு இருந்தாக்கா நம்ம எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்கள் குறித்து நம்ம வேலை செஞ்சாலே நமக்கு என்ன பண்ணாது, மற்ற பிரச்சனைக்கு போக முடியாது. ஏன்னா நம்ம இதில் சந்தோஷமாக இருக்கிறோம், பிஸியாக இருக்கிறோம், அதை செஞ்சு நம்ம மத்தியில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சந்தோஷமாக நடக்கும்போது சாட்சியாக வாழும். மற்ற காரியங்களை போட்டு கொழுப்பிக்கணும் தான் காரியங்கள் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அதில் நம்மளுக்கு ஒரு வெற்றி கொடுக்க முடியாது. பட் நம் வாழ்க்கையில் நம்ம வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால், பல பேருக்கு வெற்றி கொடுக்க வேண்டும் என்றால், நாம் முன்கூர்த்தியாகவே நம்ம சில விஷயங்களை ஆண்டவருக்குள்ளே இருந்து செய்யும் போது பல காரியங்கள் நமக்காக ஆயத்தவரமாக இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ இதுக்கப்புறம் தான் ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரா, ஆல்ரெடி செஞ்சுட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆதியும் தெரியும் அந்தியும் தெரியும், எல்லாத்தையும் செஞ்சுட்டார். இவர் இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் நடப்பார் என்று எல்லாம் செஞ்சுட்டார். நம்ம என்ன பண்ணோம், அவரோட எண்ணங்களும் குணங்களும் தெரிந்து அவரோட சித்தத்தின்படி நம் மற்ற நோக்கி செல்ல வேண்டும். அதில் நம் பயணிக்க வேண்டும். அப்பொழுது தேவனோட கரங்கள், தேவனோட சமாதானம், தேவனோட அதிகாரம் நம்மளோடு இருந்து பிரசன்னத்தோடு நடத்தும். ஏன்னா நான் தேவனுக்கு கீழே அடங்கி அவரோட பிரசன்னத்துக்காகவும் அவரோட சித்தத்துக்காகவும் செய்யும் போது அவர் எல்லா காரியங்களுக்காக ஜெயத்தை கொடுப்பார். தேவன் வைத்திருக்கிற காரியங்களை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நாளை குறித்து நானே யோசிக்க வேண்டும். என் தகப்பன் என்னை பற்றி யோசித்துட்டார், என் தகப்பன் நாளைக்கு என்ன செய்யணுன்றதை முடிவெடுத்துக்கிறாரோ அதுக்கு நான் என்ன பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அதுக்காக நான் முயற்சி எடுத்து பண்ண வேண்டும். அதாவது இந்த உலகத்தில் நாம் இருக்கிற காரியங்கள் மத்தியில் நம்ம முயற்சி கண்டிப்பாக தேவை. அதுக்கு முன்னாடி நம்மளோட பயிற்சி ரொம்ப முக்கியம். எப்போ நமக்கு பயிற்சி வருதோ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப 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 தெளிவாக இருக்கணும், ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், பரிசுத்தத்தோடு இருக்கணும், வல்லமையின் கரத்தோடு இருக்கணும், அவரோட ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். ஆம்,
நமக்கு பல காரியங்கள் தேவை. இங்கே சொன்னார்ல, உங்களுக்கு என்ன தேவை எனக்கு தெரியும்ப்பா, நான் எப்போ தரணுமோ அப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தரேன். நீ அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கோவப்படக்கூடாது. சொல்லிட்டியா, ஓகே. என்ன பண்ணிட்ட, அவர்கிட்ட மெயில் போட்டேன், அதாவது இல்லைன்னா ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஆனால் அதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்ளை எப்போ தரணும், உண்மையான ரிப்ளை சொல்லப்பலாம் இருப்பலாம், தக்க அனுப்பலாம். ஆனால் தேவன் அப்படி அனுப்ப மாட்டார். ஏன்னா தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, அதுக்காக அவர் உதவி செய்வார். அது குறித்து நம்ம யோசிக்கிறோமா? நம் சொந்தத்து பந்தத்தில் மத்தியில் நம்ம எப்படி இருக்கிறோம்? 5 விஷயத்தை நாங்கள் 5 காரியத்தை நம்ம இங்கே பார்த்தோம். எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். இங்கே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒன்று, அடுத்தது நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க ஏசப்பா. 3வது உபவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. 4வது நம்மளோட பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைக்கிறோம்ன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். 5வது நம்ம கவலைப்படுறதை பற்றி பார்த்தோம். கவலையப்படக்கூடாது, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த 5 காரியங்கள் நம் வாழ்க்கையில் வைத்து இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள் மறுபடியும் வாசி கேட்டீங்கன்னா தெளிவாக நமக்கு புரியுறது. மிக தெளிவாக அவர் நமக்காக இந்த 5 காரியங்கள் இந்த அதிகாரத்தில் நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரங்களை வைத்து நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்றதை நமக்கு வெளிப்படுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அதுக்கு முன்பாக இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கினேன், இது எதுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது நம்ம நினைக்கணுங்க. கண்டிப்பாக நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவருக்காக ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது எப்படி ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை தகப்பனுக்கு பிள்ளை உதவி பண்ணுறானோ அந்த மாதிரி நம்ம தேவன் நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வல்லவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நம்மளை நடத்தணுங்க. பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார். ஒத்தாசின் தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும், பார்க்கணும், எல்லாத்தையும் செய்யும் போது அவர் என்ன பண்ணுவார், நடத்துவார். இதுக்காக ஜெபிப்போமா? நம்ம எல்லாருக்காகவும் ஜெபிப்போமா? வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் கிருபையும் மகிமையும் நிறைஞ்சிருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த தருணத்துக்காக இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். என் தேவனே, வல்லமையான கர்த்தாதி கர்த்தனே, ராஜாதி ராஜனே, கிருபைக்கு மகிமைக்கு பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாசிக்க கேட்ட வசனங்களையும் பேசின காரியங்களும் கருத்து போட்டுக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இது காரியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். பல பேருக்கு சாட்சியாக இருக்க கிருபை செய்யுங்க. உம்மோட கிருபை மகிமை எங்களுக்கு தேவை சுவாமி. அப்பா, எங்கள் எல்லா நேரத்திலையும் நீர் ஆசீர்வதிக்க கர்த்தர் நல்லவர், வல்லவர். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஒருபோதும் எங்கள் விசுவாசம் குறையாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஆண்டவரே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. பிரஸ்தனம் நித்தியத்துக்காக தேவையப்பா. அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கண்மணி போல காத்துக்கொள்ளும், கழுகு போல சுமைகளை சுமந்து கொள்ளும். உம்மால் கூடும் ஆண்டவரே. ஓரளவு வேதனையிலையும் பாதத்திலையும் பிரச்சனையிலையும் இருந்தாங்கன்னா என் தேவனே நீர் ஒன்று தொடுங்கப்பா. நீங்க எல்லாரையும் தொடுங்கப்பா. ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாதது இல்லை. ஆனால் என் தேவன் எல்லாத்தையும் ஜெயித்தீர், எங்களையும் ஜெயிப்ப வைப்பீர். இந்த விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். அநேக குடும்பத்துக்கு தேவைகளை சந்திங்க, வழி நடத்துங்கப்பா. நீரே நடத்துங்கப்பா, எங்களோட இருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொன்ன பிதாவே. என் தேவ ஜனங்களே, இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம், அதுக்காக சந்தோஷப்படுங்க. இன்னும் பல காரியங்கள் அவர்கள் நாட்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். உமக்கு தெரிஞ்ச காரியங்கள் எதுனா இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச காரியங்களை நம்ம பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வீடியோவில் பல காரியங்களுக்காக பார்ப்போம். அடுத்தடுத்த சீரியஸ் மாதிரி போது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எது நடத்துகிறாரோ அந்த மாதிரி நம்ம நடந்துக்கொள்ளும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆமென்.